ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த ஃபோர்த் சம் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st December 2018 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்னு. இப்போ கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018 அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல். அதேமாதிரி குட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர். சரியா? ப்ரொப்ரேட்டர் ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுக்கிறாங்க. சரியா? குட்ஸை வந்து எடுக்கிறாங்கங்கிறாங்க. அது வந்து என்ன வித்துட்ரா. அதேமாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர். சரியா? அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு அமௌண்ட் வந்து கொண்டு வராங்க. அதேமாதிரி ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? ப்ராஃபிட் ஃபார் த இயர். அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, வித்ட்ரா கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கால்குலேட் வந்து பண்ணணும், சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் வந்து பண்ணணும். சரியா? க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் வந்து பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம வந்து நார்மலாக எழுதிக்கிட்டோம். க்ளோசிங் கேபிட்டல் 31/12/2018 ட்ராயிங்ஸு, அதேமாதிரி அடிஷ்னல் கேபிட்டலு, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலு, அதேமாதிரி ப்ராஃபிட்டு. இப்போ அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இங்கே 10,000 கொடுத்துட்டாங்க. சரியா? அதேமாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தது ஓப்பனிங் கேபிட்டல். சரி, ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/1/2018 27,500. சரியா? அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இந்த இடத்துல 27 அடிஷ்னல் கேபிட்டலு என்ன இருக்குது நம்மளுக்கு, அடிஷ்னல் கேபிட்டலில் எவ்வளோ கொடுத்து 2,500 கொடுத்துட்டாங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 37,500. அதேமாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27,500. இப்போ ப்ராஃபிட் நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, 10,000 வந்திருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். எதை, 27,500 ப்ளஸ் என்னப்பா 10,000, இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரியா? ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணால் 37,500. சரியா? அதேமாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,500. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிற, ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறீங்க, ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண என்ன வரும், 40,000. சரியா? அதேமாதிரி ட்ராயிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5,000. நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ராயிங்ஸும் க்ளோசிங் கேபிட்டலும் ஆட் பண்ணால் 40,000 வருது. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருந்தாக்கா, சரியா, எவ்வளோ இருந்தாக்கா நம்மளுக்கு 40,000 வரும். இங்கே 5,000 இருக்குது. அப்போ அந்த 5,000லேருந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம எவ்வளோங்கிறத கால்குலேட் வந்து பண்ணிக்கணும். சரியா? அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுற, 37,500 2,500 ரெண்டையும் லெஸ் பண்ணுற. ஆட் பண்ணாக்கா 40,000, சேம் டைம் என்ன பண்ணுற, லெஸ் பண்ணாக்கா 35,000. சரியா? புரிஞ்சுதா? 35,000. 40,000 இருக்குது. 40,000ல் 5,000 போயிடுச்சுனாக்கா எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு, 35,000. அப்போ இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணுற, லெஸ் பண்ணுற. ஓகேவா? இது ரெண்டையும் என்ன பண்ணுற, லெஸ் பண்ணுற. ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணுற, ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி அது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 37,500. அதுமாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அடிஷ்னல் கேபிட்டல் என்னப்பா நம்மளுக்கு 2,500. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுற, ஆட் பண்ணுற 40,000. 40,000லேருந்து என்ன பண்ணுற, 5,000 என்ன பண்ணுற, லெஸ் பண்ணுற. லெஸ் பண்ண என்ன உனக்கு என்ன வருது, 35,000. அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு உண்டான ஆன்சர். புக்கில் கொடுத்துருக்காங்க பார், 35,000. சரியா? அடுத்த சம் பாருங்கள். Illustration 5 பாருங்கள். From the following detail calculate missing figures. சரியா? கால்குலேட்டிங் மிஸ்ஸிங் ஃபிகர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ கேபிட்டல் ஆசான் 1st April 2017 அது ஓப்பனிங். கேபிட்டல் ஆசான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 31st March 2008 இது க்ளோசிங். அடிஷ்னல் கேபிட்டல். சரியா? அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அடிஷ்னல் கேபிட்டல்
எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. சரியா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30,000 கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15,000. சரியா, டூரிங் த இயர். சரியா, இதை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட் வந்து பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்ன வந்து இல்லை, ட்ராயிங்ஸ் வந்து இல்லை. அந்த ட்ராயிங்ஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட் வந்து பண்ணணுங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சம் வந்து எப்படின்னு பார்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,75,000. சரியா, நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் தான் என்னன்னு சொல்லி தெரியல, அதான் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல். சரி, அடிஷ்னல் கேபிட்டல் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 30,000 வந்து கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இங்கே ஓப்பனிங் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்குமோ அதை மட்டும் அப்படியே விட்டுடணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15,000 கொடுத்துட்டாங்களா. அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,50,000 கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வந்து வரும். சரி, ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா 2,65,000. அந்த 2,65,000ங்கிறது என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம், அடிஷ்னல் கேபிட்டலில் ஆட் பண்ணுறோம். எவ்வளோ ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு 2,95,000. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இந்த 2,95,000 30,000 என்ன பண்ணுறேன், லெஸ் பண்ணுறேன். 30,000 என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். 2,95,000லேருந்து என்ன பண்ணுறீங்க இந்த அமௌண்ட்டு 2,75,000 2,95,000 இது ரெண்டையும் லெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வந்து கிடைக்கும். இங்கே 2,95,000 இருக்குதுன்னா அப்போ இங்கே என்ன அமௌண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, 2,75,000 கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்கே. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன வரும், அப்போ இதையும் லெஸ் பண்ணாக்கா ட்ராயிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, புரிஞ்சுதாப்பா. நம்மளுக்கு 2,95,000 இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் 2,75,000 இருக்குது. அப்போ இதையும் வந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணாக்கா தான் இந்த ட்ராயிங்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா இந்த இடத்துல என்ன ஆயிரும், டேலி வந்து ஆயிரும். அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,75,000 அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் 2,95,000 லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு 20,000. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர். சரியா, லாஸ்ட் டைம் பாருங்கள் 15,000 ப்ராஃபிட்டு, ஓப்பனிங் வந்து என்ன பண்ணுறோம் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். சரியா, அப்போ 2,65,000 என்ன பண்ணுறோம் 30,000 ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வருது 2,95,000. 2,95,000 2,70,000 என்ன பண்ணுறீங்க, லெஸ் பண்ணுறேன். சரியா, ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கணுன்னு என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 20,000. இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர். ஓகேவாப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அதேமாதிரி இது ஒரு மெத்தடு. சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்களே பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தட். இது கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எந்த சைடு வருது, கிரெடிட் சைடு. ஓப்பனிங் கேபிட்டல் சேம் மாடல் தான். இது வந்து காலேஜில் தான் இந்த மாதிரி மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, அதேமாதிரி இப்போ பேலன்ஸ் பீடி 2,50,000. அதேமாதிரி க்ளோசிங் வந்து என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துச்சு. க்ளோசிங் வந்து எவ்வளோ இருக்குது 2,75,000. சரியா, அப்போ பை கேஷ் அடிஷ்னல் கேபிட்டல் 30,000. ப்ராஃபிட் எந்த சைடு வருது, நம்மளுக்கு கிரெடிட் சைடு. அப்போ இதை டோட்டல் பண்ண இது ஃபார்மேட் இது. சரியா, நம்ம எப்படி வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு இதெல்லாம் எப்படி வந்து போடுறோமோ அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபார்மேட். 2,50,000 30,000 15,000 டோட்டலி 2,95,000. இப்போ 2,95,000லேருந்து 20,000 லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்குது 2,75,000 வந்து கிடைக்கும். 2,75,000 அதுலேருந்து என்ன பண்ணுறோம் ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா 2,95,000. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிலை அறிக்கை. சரி, அதே தான்
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் நிலை அறிக்கை அப்படிங்கிறாங்க. எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பேலன்ஸ் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டி ஆன் எ particular date. The balance of asset are shown on the right side and the balance right side and the balance of liability on the left side. It is prepared from incomplete record to find out the capital of a business unit on a particular date. This statement is simple a balance sheet and the difference between the total of asset and total of liability is taken as capital equal to asset minus என்னது கேபிட்டல் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறோம் அசெட் மைனஸ் என்னது liability. Although the statement of affairs is a list of asset and liabilities, it is not called balance sheet because the value of all asset and liabilities so in the statement of affairs are not fully based on the ledger balance. Some items are taken